இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்ல. இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்ல. உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன். உம்மை தேடியே ஓடி வருகின்றேன். பாரும் இயேசுவே, என்னை பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் எவ்வளவு தொலைவில் அலைந்து திரிந்தாலும் ஆண்டவரிடத்தில் திரும்பும்போது அவர் நமக்கென்று ஆயத்த பண்ணி வைத்திருக்கும் தெளிவான ஒரு இடத்திற்கு அன்போடு திரும்ப கொண்டு வருகின்றார். பல வேளைகளில் நம் வாழ்க்கையில் சங்கடங்கள், பிரச்சனைகள், சில பல வலி வேதனைகள் இருக்கலாம். என் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று எனக்கு தெரியும் என்று நம்பி இருக்கலாம். ஆண்டவரை விட்டு தூரம் போகின்றவர்களாக கூட இருக்கலாம். உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்கின்றது என்று நாம் தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றோம். சொந்த பந்தங்கள் கைவிட்டுடலாம், நண்பர்கள் விட்டு போயிருக்கலாம், யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்கி நிற்கலாம். கலங்காதீங்க, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோட கூட இருக்கின்றார். ஆண்டவரே என்னை பார்த்துக்கோங்கப்பா, இன்னைக்கு ஒரு வேலையோ நமக்கு தேவையான ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்கோம். எதுவுமே கிடைக்க மாட்டேது பிரதர். எவ்வளோ விஷயத்த முயற்சி பண்ணுறதுக்கு தெரியுமா? எவ்வளோ பொறுமையாக இருக்குது தெரியுமா இன்ன வரைக்கும்? காரணம் என்னன்னா, ஏசப்பா என்ன ஒருபோதும் கைவிட மாட்டார், நிச்சயமாக என்னை உயர்த்துவார்னு சொல்லி நம்பி இருக்கீங்களோ? கண்டிப்பாக உயர்த்துவாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். மகளே மகனே கலங்காத, நான் இருக்கேன், உன் கூட தான் பாருக்கா. இன்றைக்கி யாரு மேலும் வருத்தப்பட்டுருக்கல, பார்த்துக்கலாம், விடு. இன்று நம் எல்லா உலக ஆசைகளையும் விருப்பத்தையும் விட்டு விடுவோம் என்றால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆசீர்வாதம் விதத்தில் உங்களை மாற்றப் போகின்றார். இன்றைக்கி உலகத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா விஷயமே கவர்ச்சியாக இருக்குது, எல்லாமே இழுக்குது, நம்மளை காந்தகத்தை போல் இழுக்குது. இது பிடிச்சிருக்கு, அது பிடிச்சிருக்கு, இதை விட இது பெஸ்ட்டாக இருக்குது, இதை விட அது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி மாறி மாறி எல்லாத்தையுமே நம்ம தாவிக்கிட்டே இருக்கோம். நிலையாக நம்ம ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஓகே எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதை நோக்கி போகலாம்டா. இல்லை இது வேணாம், அது பிடிச்சிருக்கு, அதை நோக்கி போகலாம். இல்லை அது வேணாம், அதோட இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி மாறி மாறி தாவிட்டே இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையும் ஒரு கட்டத்தில் முடிஞ்சே போயிடா. இது எதுவுமே நம்ம ஸ்டாண்டர்டாக நிற்க முடியலையே. அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கடைசியாக நம்ம யோசிப்போம் ஒரு கட்டத்தில், ஐயோ போயிடுச்சலா லைஃப் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கு நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலகாத, நீ டிசைட் பண்ணி முடிவு பண்ணுறக்கூடிய விஷயம் இதுதான். யாருமே ஒன்று ஜட்ஜ் பண்ண முடியாது, யாருமே இன்னும் எதுவும் பேச முடியாது. உன் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதன்படி செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி மற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அவங்க அது பண்ணுறாங்களோ, நானும் இதுதான் பண்ண போகிறேன். அவங்க இது செய்கிறாங்களோ, நானும் இதான் செய்ய போகிறேன். அது அல்ல, உங்களுக்குள்ளார உங்களை தேடுகின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் பிரகாசமான இடத்தில் வைக்க போகிற ஏசப்பா. இருள் சூழப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம்ல, அதுலேருந்து வெளியே வரணும்ல. நல்ல விஷயத்தை நோக்கி தான் ஓடிட்டுருக்கேன் பதில். ஆனால் என் வாழ்க்கையில் இன்னும் நல்லதே நடக்கலாம். ஆனால் அதுக்கு வருத்தப்பட போகிறதும் இல்லை. ஏசப்பா என்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், நிச்சயமாய் என் வாழ்க்கையை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபம். ஆண்டவரே கலங்கி நிற்கிறோம். மனிதர்கள் நம்பி நான் ஏமாந்துட்டேன், சொந்த பந்தங்களை நம்பி ஏமாந்துட்டேன், நிறைய பேரை நம்பி நான் ஏமாந்துட்டேன் வாழ்க்கையில். இன்றைக்கி நான் தனிமையில் இருக்கேன். இப்போது நான் கலங்கலை. ஏன்னா உங்கள் மேலே நான் வச்ச நம்பிக்கை ஒருபோதும் மாறாது. உங்களை மட்டும் தான் நம்பியிருக்கேன், வேறு யாரையும் நம்பிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்பி ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஜபத்துக்கே நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரெடியாக இருக்கார். ஆனால் அவரை உற்று நோக்கி மனதுக்குள்ளே ஏற்றுக்கிட்டு கண்களை மூடி நம் ஜபத்திற்குள்ளாக பயணிக்க போகிறோம். இன்றைய நாள் ஜபம், ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, உம்மை விட்டு அலைந்து திரிந்தாலும் எங்களை நேசிப்பதற்காக உம்மை சோத்திருக்கின்றனப்பா. உம் பரிபூர்ண சித்தத்திற்கு மாறாக எங்கள் சுய வழியை தேர்வு செய்யும் ஒவ்வொரு நேரமும் எங்களை மன்னித்தரல வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. எங்கள் முழு இதயத்தோடு உம்மிடம் திரும்புகின்றோம் அப்பா. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உம்முடைய ஆசீர்வாதம் எப்போதும் இருக்க போவதற்கான நன்றி ஆண்டவரே. வாழ்க்கையை சீர்படுத்துவீராக. உடைந்த
உடைந்த எல்லா துண்டுகளையும் சேகரிக்கவும் நீர் எங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற இடத்திற்கு எங்களை வழிநடத்தி செல்வீராக. உம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவும் அனுதினமும் உம் வழிகளில் பிரியமுடன் இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. உம்மை விட்டு எங்களை விலக்கும் எல்லா உலக ஆசைகளையும் அகற்றி போடுவீராக. உம் சமாதானத்தினாலும் நோக்கத்தினாலும் எங்கள் உள்ளத்தை நிரப்பிட வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. உம் சித்தத்தின் மையத்தில் எங்களை நிலைப்படுத்துவீராக. உம் ஆசீர்வாதம் எப்போதும் எங்கள் கூட இருக்க போக நன்றானவரே. உம்மை எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. எங்களை சீர்படுத்துவீராக. கிருபைக்கு எங்களை வழிநடத்தி செல்வீராக. போகும்போதும் செய்யும் போதும் ஒவ்வொரு செயலிலுமே சரி எங்களை பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. உமக்கு சாட்சியாக விளங்க வேண்டும் என்று கேட்கிறாண்டவரே. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்ட நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுன்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாய் உடல் தெம்பும் வலிமை தாங்கப்பா. நோய் நொடியில்லாத ஆரோக்கியமான உடல் தர வேண்டும் என்று கேட்கிறேன்ப்பா. ஒவ்வொரு இளைஞர்களுக்கு எல்லா பெண்களை ஆசிரியங்கப்பா. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கூட சொல்லி கேட்குறேன்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசிரியங்கப்பா. நல்லா இருக்கணும்ப்பா, பத்திரமா இருக்கணும் ஆண்டவரே. எல்லோரையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. God bless you all.